Hi friends, good morning. இது வந்து பாத்தீங்கன்னா Wednesday நான் எடுத்துக்கிற ஒரு லாங் வீடியோ. ரொம்ப நாளைக்கு அப்புறமா காலையில எந்திரச்சதுமே வந்து ஆப்பத்துக்கு ஊற வச்சிருந்ததால அதை ஃபர்ஸ்ட் போட்டு விட்டுட்டோம் அப்படினா மற்ற வேலைகள்லாம் ஈஸியா முடிஞ்சிரும். அதுக்கு அப்புறமா டீடாக்ஸ் ட்ரிங்க் அடுப்புல வச்சிட்டு பிரேக்ஃபாஸ்ட் பண்றதுக்கு கம்பு இடியாப்ப மாவு எடுத்து வச்சிருந்தேன். மீல் மேக்கர் பாத்தீங்கன்னா தக்காளி சாதத்துல போடலாம் அப்படினு எடுத்து வச்சிருந்தேன். So கொஞ்சம் கொஞ்சமா வந்து லஞ்ச்க்குரிய வேலைகளையும் பார்க்க ஆரம்பிச்சோம் அப்படினா சீக்கிரமா முடிஞ்சிரும். So இந்த மாதிரி தான் என்னோட மார்னிங் வந்து யூசுவலா ஆரம்பிக்கும் அப்படினு கிடையாது. அன்னைக்கு வந்து நான் கொஞ்சம் லேட்டா தான் எந்திரிச்சிருந்தேன். because இது கொஞ்சம் ரெய்னி சீசனா இருக்குறதால எந்திரிக்க முடியல சீக்கிரமா. பட் நான் வந்து சீக்கிரமா எந்திரிக்கிறது அப்படினா ஒரு 5 o'clock எந்திரிப்பேன். இன்னைக்கு வந்து ஒரு 6:30 அப்படி தான் நான் எந்திரிச்சிருந்தேன். அதனால அதுக்கேத்த மாதிரி நான் என்னோட பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் டின்னர் அதெல்லாம் வந்து பிளான் பண்ணிக்கிட்டேன். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து ரெடி பண்ணிட்டு இருக்கேன். பிரேக்ஃபாஸ்ட் முடிஞ்சிருச்சு அப்படினாலே நமக்கு பாதி வேலை வந்து முடிஞ்சிரும். லஞ்ச் வந்து எனக்கு அவசரமா கொடுக்க தேவையில்லை. ஏன் அப்படின்னா பாப்பாக்கு வந்து ஸ்கூல்லேயே வந்து கம்பல்சரி லஞ்ச் ஸ்நாக்ஸ் எல்லாமே இருக்கு. ஸோ அதை கொஞ்சம் நம்ம மெதுவாகவே பார்த்துக்கலாம். அதனால பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சாச்சு. மாவுமே வந்து இப்போது முடிய போகுது. அதனால நான் வந்து எடுத்துட்டு இருக்கேன். இது வந்து மாவுக்கு வந்து நான் கப்பி காய்ச்சிற மெத்தட் தான் வந்து யூஸ் பண்ணுறேன் புளிக்க வைக்கிறதுக்கு. யூஸ்வலாக வந்து நான் பழைய சாதம் போட்டு தான் ஆட்டுவேன். இப்போ வந்து கிளைமேட்டில் வந்து பழைய சாதம் அவ்வளோவா நாங்கள் யூஸ் பண்ணுறது இல்லை. அதனால பழைய சாதம் இல்லை. ஸோ கப்பி காய்ச்சி ஊற்றலாம் அப்படின்னு நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். கையோட இன்னொரு தட்டுமே இடியாப்பம் வந்து ரெடி ஆகிடுச்சு. பாப்பாவுக்கு வந்து இடியாப்பம் வந்து என்னதான் செஞ்சாலும் அவளுக்கு வந்து ஒரு காரமாக ஏதாவது கொடுக்காம அவளுக்கு வந்து அந்த பிரேக்ஃபாஸ்ட் வந்து கம்ப்ளீட் ஆகாது. அதனால சிம்பிளாக வந்து ஒரு ஆஃப் பாயில் 2 பக்கமுமே வேக வச்ச மாதிரி ஒரு ஆஃப் பாயில் வந்து பண்ணிகிட்ருக்கேன். கையோட வந்து நான் லஞ்சுக்குரிய வேலைகளையுமே வந்து பார்த்துட்ருக்கேன். ஃபுல் வேலைகளையும் பார்க்கல. பட் ஜஸ்ட் கொஞ்சம் கொஞ்சம் ப்ரிப்ரேஷன்ஸ் மட்டும் போயிட்டுருக்கு. இது ஏன் அப்படி நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து சீக்கிரமாகவே வந்து இப்போது எந்திரிக்கலை இல்லையா, அதனால யோகா கிளாஸ் வந்து எனக்கு 9 o'clock வந்து இருக்குது. ஸோ 9 o'clock முன்னாடி வந்து நான் லஞ்சோட ப்ரிப்ரேஷன்ஸ் எல்லாம் முடிச்சிட்டேன் அப்படின்னா எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். பாப்பா வந்து எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணுவாங்க கிச்சனில். காலையில் அவங்க ஸ்கூலுக்கு கிளம்புற நேரமாகட்டும், வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமுமே சரி, நான் என்ன சொன்னாலும் அவங்க வந்து செஞ்சு கொடுப்பாங்க. அதே மாதிரி நான் கேட்கவே வேண்டாம், கிச்சனில் நின்றுட்டு இருக்கும்போது கூட தண்ணி வேணுமா, வேறு ஏதாவது ஒர்க் பண்ணணுமா அப்படின்னு அவளே வந்து கேட்டு கேட்டு செய்வா சம்டைம்ஸ். ஸோ அது மாதிரி கிட்ஸ் இருக்கும்போது நமக்கு ரொம்ப ரொம்ப என்கரேஜிங்காக இருக்கும், ரொம்ப ஃப்ரீயாக இருக்கும். ஆல்மோஸ்ட் எல்லா வேலைகளும் நமக்கு முடிக்கிறதுக்கு. எனக்கு லீவ் வந்தாலே எனக்கு வந்து கொஞ்சம் ஒர்க்லாம் வந்து ஈஸியாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லணும். என்ன சின்ன பாப்பா பெரிய பாப்பாவும் 2 பேரும் சேர்ந்தா கொஞ்சம் சேட்டை பண்ணுவாங்க தான். பட் இருந்தாலும் நமக்கு கிச்சன் ஒர்க்லேருந்து ஹவுஸ் ஹோல்ட் ஒர்க் எல்லாமே கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும் லீவில். ஏன்னா ட்ரெஸ் துவைச்சது எல்லாமே வந்து காய போடுறது, மடித்து வைக்கிறது, திங்ஸ் அடுக்கி வைக்கிறதுன்னு சொல்லிட்டு எல்லா விதத்துலேயுமே ஹெல்ப் பண்ணுவாங்க 2 பேரும். எனக்கு வந்து நட்ஸ் வந்து ஊற வச்சுட்டு பாப்பா அப்படின்னு சொல்லியிருந்தேன் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு. அதனால் அவள் ஊற வச்சிட்ருக்கான். எனக்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பார்த்திங்கன்னா பப்பாயாவும் நட்ஸும் தான் எடுத்துக்கணும். அது போக ஒரு 2 இடியாப்பும் 2 கொழுக்கட்டை வந்து எடுத்துக்கிடுவேன். இப்போ வந்து ஓரளவுக்கு நிறையா வேலைகள் வந்து முடிஞ்சிருச்சு. பாப்பா வந்து காஃபி கேட்டால், யூஸ்வலாக கேட்க மாட்டா. பட் இன்றைக்கி வந்து அவளுக்கு என்ன தெரியல கேட்டால், அதை வந்து அவளே வந்து போட்டு குடிச்சிக்கிறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல கொட்டியிருந்த அந்த கொஞ்சம் காஃபி பாலையுமே வந்து அவள் வந்து வெட்டான கிளாத்தை வச்சு அப்போவே வந்து தொடச்சிட்டா. உங்களுக்கு பார்த்தா தெரியும். அண்ட் அவளை வந்து நான் கிளப்பிகிட்ருக்கேன். கிளப்பி முடிச்சதுக்கப்புறம் என்னோடய யோகா கிளாஸ் வந்து நான் அட்டென்ட் பண்ணணும். யோகா கிளாஸ் வந்து யூஸ்வலி 6 o'clock வந்து நான் அட்டென்ட் பண்ணுவேன். பட் இன்றைக்கி நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி லேட் ஆகிடுச்சு. அதனால 9 o'clock அட்டென்ட் பண்ணணும். அதனால தான் வந்து நான் லஞ்சோட ப்ரிப்ரேஷன்ஸ்லாம் கொஞ்சம் ஏர்லியராகவே பண்ணேன். இப்போ யோகா கிளாஸ்க்கு ஒரு 20 minutes இருக்குது. குழந்தைங்க இப்போ தான் கிளம்புனாங்க. நான் வந்து என்ன பண்ணிகிட்ருக்கேன் பார்த்திங்கன்னா, நற்பம்பராதி தைலம் இருக்கும். அது வந்து டர்மரிக் ஆயில்னு சொல்லுவாங்க. இது வந்து தேய்ச்சி நல்லா மசாஜ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் ஒரு 10 minutes வந்து நம்ம சன்லைட்டில் போய் நம்ம மசாஜ் பண்ணிவிட்டு நம்ம கொஞ்சம் நேரம் நின்னோம் அப்படின்னா ஸ்கின்னுக்கு வந்து விட்டமின் டி வந்து நல்லாவே கிடைக்கும். ரொம்ப நல்லா வந்து உங்களுக்கு ஸ்டிஃப்னஸாக உங்களுக்கு வந்து ஃபீல் பண்ணுவீங்க குளித்ததுக்கப்புறம். உங்களுக்கு ட்ரையாக வந்து இருக்காது. இந்த மாதிரி வின்டர் ரெய்னி சீசனில் வந்து நீங்கள் இந்த மாதிரி ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு வெயிலில் கொஞ்சம் நேரம் நிற்கும் போது வேறு எதுவுமே தேவையில்லை. வேறு எந்த எக்ஸ்ட்ரா கேர் க்ரீம் லோஷன் எதுவுமே தேவையில்லை. இந்த ஒன்றை மட்டும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஆயில் இல்லை அப்படின்னா கூட கோகோனட் ஆயில் நீங்கள் ட்ரை பண்ணலாம்.
இப்போ வந்து எனக்கு கிளாஸ் ஸ்டார்ட் ஆக போகுது, அதனால நான் எல்லாமே அசெம்பிள் பண்ணிகிட்ருக்கேன். இது என்னோடய ஸ்டாஃப். இவங்க ரொம்ப ரொம்ப ஹம்பிளாக எடுப்பாங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஸ்டாஃப். இப்போ வந்து பார்த்திங்கன்னா கிளாஸ் வந்து ஆல்மோஸ்ட் ஆரம்பிச்சாச்சு. இது ஆரம்பித்ததுக்கப்புறம் வந்து ஃபஸ்ட்டு நம்ம சின்னதாக ஒரு சான்ஸ்கிரிட்டில் வந்து ஸ்லோகம் வந்து சொல்லி தருவாங்க. அதை ஓம் அப்படிங்கிற மந்திரம் எல்லாமே சொன்னதுக்கப்புறமா எனக்கு கிளாஸ் ஆரம்பிக்கும். இப்படி தான் வந்து என்னோடய யோகா கிளாஸ் ரொட்டீன் இருக்கும். யோகா கிளாஸ் முடிஞ்சதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா வாஷிங் மிஷினில் வந்து துணி எல்லாமே போட்டு விட்டாச்சு. போட்டு விட்டுட்டு அரிசி வந்து ஊற வச்சுருக்கேன். பிரியாணி அரிசி சாப்பாட்டுக்கு ஊற வச்சுட்டு என்னோடய பிரேக்ஃபாஸ்ட்டு அப்புறம் எடுத்துக்கிட்டேன். அதே மாதிரி என் ஹஸ்பண்டுக்குமே வந்து பிரேக்ஃபாஸ்ட் வந்து எடுத்துகிட்டு போய் கொடுத்தாச்சு. அவங்களுக்கு வந்து இன்றைக்கி முஸ்லியும் இடியாப்பமும் தான் வந்து கொடுத்துருந்தேன். நான் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்ற டைமில் வந்து சிம்மில் வந்து அந்த ஆனியனை வந்து போட்டு வச்சுட்டேன். அப்படின்னா ஆனியன் வந்து கொஞ்சம் வதங்கிரும். இன்பிட்வீன் வந்து தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மீல் மேக்கர், மசாலாஸ், தண்ணி, உப்புன்னு சொல்லி எல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஆட் பண்ணி ஃபைனலி வந்து அரிசியையும் போட்டு வேக வச்சாச்சு. வேக வச்சுட்டு வீடையுமே வந்து நல்லா கூட்டி விட்டுட்டு ட்ரெஸ்ஸை காய போட்டு எல்லா வேலையுமே முடிச்சாச்சு. முடிச்சதுக்கப்புறம் வந்து நான் வெளியே போக வேண்டியிருந்தது. எங்கே போகிறேன்னு பார்த்தீங்கன்னா என்னோடய 2 பாப்பாவும் வந்து லாஸ்ட் ஆனுவல் லீவில் பார்த்திங்கன்னா C++, பேசிக் MS வேர்டு அது மாதிரி ஒரு சில கோர்சஸ் வந்து படிச்சிருந்தாங்க பக்கத்துலேயே. அதுக்கு வந்து சர்டிஃபிகேட் வந்திருந்தது. நான் ரொம்ப நாளாக வாங்கவே இல்லை. ஸோ அதெல்லாம் வந்து வாங்க போகிறேன். நிறையா கிளாஸஸ் வந்து நிறைய பேர் சேர்க்குறாங்க. பட் எனக்கு வந்து கம்ப்யூட்டர் கோர்ஸ் வந்து சேர்க்கணும் அப்படின்ட்டு எனக்கு ரொம்ப ஆசை. அப்படின்னு பார்த்தீங்கன்னா 11th நிறைய பேர் வந்து வேறு பிரான்ச் சயின்ஸ் தான் மேக்ஸிமம் எடுத்து போயிடுறாங்க. ஸோ கம்ப்யூட்டர் டச் வந்து ப்ரோக்ராமிங் அந்த நாலேஜ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணனால நான் வந்து அவங்கள வந்து மெயினாக கம்ப்யூட்டர் கிளாஸ் வந்து எவ்ரி இயர் லீவ் வரும்போது எல்லாமே நான் அனுப்பிடுவேன். ஸோ அதனால தான் வந்து நான் கம்ப்யூட்டர் கோர்ஸ் வந்து கம்பல்சரியாக செலக்ட் பண்ணுறதுக்கு காரணம். அதுக்கப்புறமா வந்து நான் வளைகாப்பு வீட்டுக்கு வந்து சூழ் வளையல் வந்து வாங்க வேண்டியிருந்தது. அதுக்காக நான் போயிட்டுருக்கேன். அப்போ வந்து அகெயின் பார்த்திங்கன்னா எனக்கு 3333 அப்படிங்கிற ஏஞ்சல் நம்பர் தெரிஞ்சது. எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அதை அப்படியே வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். நான் சூழ் வளையல் வந்து வாங்கி முடிக்கும்போது ஆல்மோஸ்ட் மணி வந்து 12 o'clock ஆச்சு. திரும்ப வரும்போது வந்து ரொம்ப டிராஃபிக்காக தான் இருந்தது. ஏன்னா தீபாவளி டைம்லேயே நிறையா பேர் வந்து பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு வந்துட்டும் போயிட்டும் இருந்தாங்க. வீட்டுக்கு வந்தோடனே சர்டிஃபிகேட்டை அம்மாக்கிட்டேயும் காமிச்சிட்டு இருந்தேன். ஈவினிங் குழந்தைங்க வந்ததுக்கப்புறமா அவங்க கையால் வந்து எங்கள் மாமியார்கிட்ட வந்து சர்டிஃபிகேட் காமிக்க சொல்லுவேன். அப்படின்னா தான் அவங்களுக்கு வந்து ஒரு ஹாப்பியாக இருக்கும். நானே போய் காமிக்கிறத விட குழந்தைங்க காமிச்சா அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. ஸோ அங்கே காமிக்கும்போது குழந்தைங்கள கூட்டிகிட்டு போவேன். வீட்டுக்கு வரும்போது மணி பார்த்திங்கன்னா 1 o'clock கிட்ட ஆகிடுச்சு. லன்ச் வந்து முடிச்சாச்சு. லன்ச் முடித்ததுக்கப்புறமா நான் வந்து எந்த தீபாவளிக்குமே வந்து குபேர பூஜை வந்து பண்ணது கிடையாது. பட் திஸ் டைம் வந்து நான் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியா இருந்தது. சிம்பிளாக எனக்கு தெரிஞ்ச மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சில வீடியோஸில் ரெஃபர் பண்ணி வச்சுருந்தேன். அதுக்கு 108 1 rupee காயின்ஸ் வந்து எண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். இது முடிஞ்சதுமே எனக்கு பார்த்திங்கன்னா ஃபோனில் 111 அப்படிங்கிற நம்பர் வந்து இந்த டைம் கரெக்டாக தெரிஞ்சது. அதையும் கூட ஷேர் பண்ணுறேன். அவங்களுக்கும் நிறையா அபண்டன்ஸ் வந்து சேரட்டும். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தா காலிங் பெல் அடித்தது. என்னென்னா அமேசானில் நான் குபேரர் ஃபோட்டோ வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஆக்சுவலாக டே ஆஃப்டர் டுமாரோ தான் டெலிவரி. பட் கரெக்டாக நான் காயின்ஸ் எண்ணி முடிக்கவும் அந்த ஃபோட்டோ வரதுக்கும் அவ்வளோ சிங்காக இருந்தது. எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அதனால் அதை உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கும் நிறைய அபண்டன்ஸ் வரட்டும். ஹோப் இந்த விலாக் உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நம்புகிறேன். இன்னொரு விலாகில் உங்களை வந்து சந்திக்கிறேன். ஆர் எனி இன்ட்ரெஸ்டிங் ரெசிபியில் பார்க்கலாம். பாய், டேக் கேர்.